அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து வாசிப்பீர்களேயானால் அவர் ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அகால பிறவி ஆகிய நான். அகால பிறவி அப்படின்னா அவருடைய சரீரத்துல ரொம்ப அதிகமான பலவீனம் இருந்துச்சு. ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கண்களிலிருந்து செதில் மாதிரி விழுது பாருங்களேன். அப்ப பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்றாங்க, அவரை எல்லாரும் பார்க்கத்தக்க கூடிய ரூபம் அவருக்கு இருக்காது, அவருடைய கண்கள் எல்லாம் வித்தியாசமானதா இருக்கும். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு டைம் முகத்துல பார்த்துட்டு அடுத்த டைம் இன்னொரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாமா. அவங்க உடனே ஒண்ணு கீழே குமிஞ்சுக்குவாங்களாமா, இல்லைன்னா திரும்பி பார்ப்பாங்களாமா. ரொம்ப ஒரு அவரை ரொம்ப அப்படி உள்ளவங்க தான் அவரை பார்க்க முடியுமா, அவ்வளவு பலவீனமான மனுஷன். ஆனா அப்படிப்பட்ட பலவீனம் அவருக்குள்ளே இருந்தாலும் அவருடைய ஆவி என்னவா இருந்துச்சுன்னா உற்சாகமா இருந்துச்சு, மனசு உற்சாகமா இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் அவரை கொண்டு பல திருச்சபைகளை நிறுவி பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்டார். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சரீரம் அவ்வளவு பலமுள்ளதா இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் தாய் ஒரு பலவீனமானவர்களா இருக்கலாம், நீங்களும் பலவீனமானவர்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன்,